ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்முடைய ஆத்மஞான மையம் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து நம்ம பல பதிவுகள் பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சித்திரை மாதம் வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி அன்று எந்தெந்த கடவுளை எப்படியெல்லாம் வழிபாடு பண்ணணும், அந்த நாளினுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவுல தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் வாங்க. மாதந்தோறும் நமக்கு பௌர்ணமி அப்படிங்கிற ஒரு நாள் ரொம்ப அழகான ஒரு நாளாக வருது. இந்த பௌர்ணமி அப்படிங்கிற நாளை பத்தி நம்ம சொல்லணும்னா, இது ஒரு முழுமை பெற்ற நாள் அப்படின்னு சொல்லலாம். ஒரு மாதத்துல 2 முழுமை பெற்ற நாட்கள் நமக்கு உண்டு. ஒன்று பௌர்ணமி, மற்றொன்று அமாவாசை. இந்த அமாவாசை அப்படிங்கிற நாளை நிறைய பேரு அது ரொம்ப ஒரு சாதாரணமான நாள், அது ஒரு கெட்ட நாள் அப்படின்லாம் நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. அதுவும் ஒரு முழுமை பெற்ற நாள் தான். ஆனா அமாவாசை பத்தி ஏற்கனவே நிறைய பதிவுகள்ல நம்ம பேசியிருக்கிறோம். பௌர்ணமி அப்படிங்கிறது ஒரு பிரகாசமான ஒரு முழுமை பெற்ற ஒரு அழகான நாள். எந்த ஒரு செயலையுமே நம்ம செய்யும்போது அந்த செயல் முழுமையாக செய்யணும் அப்படிங்கிறது தான் அதனுடைய கணக்கு. இப்போ நீங்க வந்து சாதாரணமா யோசிச்சு பாருங்களேன். ஒரு அலுவலகத்துல ஒரு செயல் செய்றோம் அப்படின்னா, அத முழுமையா செஞ்சா தானே நமக்கு வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். ஒரு மாணவர் படிக்கிறார் அப்படின்னா, அந்த படிக்கிற மாணவர் அந்த ஆண்டு கல்விய முழுமையாக முடிச்சா தானே அவருக்கும் தேர்ச்சி அப்படிங்கிறது ஒண்ணு கிடைக்கும். வீட்ல சாதாரணமா நம்ம சமைச்சா கூட, சமையல முழுசா முடிச்சா தானே எல்லாராலயும் சாப்பிட முடியும். எதுவா இருந்தாலும் அது முழுசா முடியணும். முடிஞ்சா தான் அந்த செயல் ஒரு வெற்றி பெற்ற செயலாக இருக்கும். அதுபோல நாட்களிலேயே ஒரு முழுமை பெற்ற நாளாக விளங்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது பௌர்ணமி அப்படிங்கிற ஒரு நாள். இந்த பௌர்ணமி அப்படிங்கிற நாள்ல நிறைய தெய்வீக ஆற்றல்கள் அதிகம் அப்படின்னு நெறைய பேர் சொல்லுவாங்க. அது எப்படி அந்த தெய்வீக ஆற்றல் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் அப்படின்னா, நீங்க பொதுவாவே பாருங்களேன், கடல் இருக்கக்கூடிய ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்க. அமாவாசை, பௌர்ணமி அப்படின்னா கடல் ஒண்ணு மேல வரும், இல்லாட்டி உள்ள போகும் அப்படின்பாங்க. இது எல்லாமே இயற்கையோடு தொடர்புடையது. இதுக்கு நிறைய இயற்கையை பத்தி நம்ம பேசணும். இப்ப நமக்கு நேரம் இல்ல. அதனால நான் அத சுருக்கமா உங்களுக்கு சொல்றேன். அது இயற்கையோடு தொடர்புடையது. இயற்கை இந்த முழுமையான நாட்கள்ல தன்னை மிக பிரகாசப்படுத்தி கொண்டு இந்த பிரபஞ்சம் எப்படி இருக்கும்னா ரொம்ப ஆற்றல் நிறைந்ததாக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த பிரபஞ்ச ஆற்றல் அதிகமாக இருக்கக்கூடிய நாள்ல நாம தெய்வத்தை வழிபாடு செய்கிற போது அந்த தெய்வீக ஆற்றலும் பிரபஞ்ச சக்தியோடு சேர்ந்து நமக்கு கிடைக்கிறது. அப்ப நம்முடைய வழிபாடுகள் 100% பூர்த்தி பெற்றதாக அமைகிறது. அதனால்தான் பௌர்ணமி அன்னைக்கு நாம் செய்யக்கூடிய இறை வழிபாட்டுக்கு அவ்வளவு வலிமையும் அவ்வளவு சக்தியும் உண்டு அப்படின்னு பெரியவங்க இந்த நாளை ஒரு நல்ல வழிபாட்டுக்குரிய நாளாக நமக்கு தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்குறாங்க. இப்ப நீங்க பௌர்ணமி அன்னைக்கு ஏன் கடவுளை கும்பிடணும், எப்படி கும்பிடணும் அப்படின்னு பெரியவங்க சொன்னதுக்கு காரணம் என்ன அப்படிங்கறத ஓரளவுக்கு தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எந்த கடவுளை வழிபட்டாலும் பௌர்ணமி அன்று எல்லா கடவுளின் வழிபாட்டுக்கும் சிறந்த நாள். அதுவும் இந்த சித்ரா பௌர்ணமி அன்று அனைத்து விதமான தெய்வங்களுக்கும் ஒரு சிறப்பான வழிபாடு நடைபெறக்கூடிய நாள். அப்போ நம்முடைய மனது ஒரு தெம்பையும் ஒரு தைரியத்தையும் ஒரு முழுமையும் ஒரு நிறைவையும் அது கண்டிப்பாக பெறும். இந்த அழகான சித்ரா பௌர்ணமி என்னைக்கு வருது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோமா? 12/5/2025 திங்கட்கிழமை நமக்கு இந்த சித்ரா பௌர்ணமி அமைஞ்சிருக்குது. 11/5 இரவு 8:48 பௌர்ணமி ஆரம்பிச்சிருது. 12/5 இரவு 10:44 வரைக்கும் நமக்கு பௌர்ணமி முழுமையாக இருக்கு. அதனால 12/5/2025 அன்றே நமக்கு சித்ரா பௌர்ணமி கொண்டாடப்படுகிறது. இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நாம வழிபட வேண்டிய முதல் கடவுளாக விளங்கக்கூடியவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான் தான். நான் எப்போதுமே சொல்ற மாதிரி சிவபெருமான் எல்லாருக்கும் அருளை வாரி வாரி வழங்கக்கூடிய ஒரு வள்ளலாக அவர் விளங்குகிறார். அப்படித்தான் சந்திரனுக்கும் அவர் அருளை பரிபூரணமாக வாரி வழங்கி அந்த தேய்ந்த சந்திரனை தூக்கி தன்னுடைய தலையில வைத்துக்கொண்டு மீண்டும் பூரண சந்திரனாக பொலிவு பெற அருள் செய்தார். அந்த சந்திரனுக்கு அருள் புரிந்த சிவபெருமானை இந்த சித்ரா பௌர்ணமி திருநாள் அன்று நாம வழிபாடு பண்ணினோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில நிறைய குறைகள் இருக்கு. எங்க வாழ்க்கையில வந்து ஒரு வளர்ச்சி பாதையே இல்ல. எங்களுடைய வாழ்க்கையில உயர்வே கிடைக்கல. படிப்படியாக உயரலான்னு பார்த்தோம். ஆனா ஏற்றமே இல்ல அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் எல்லாம் சிவபெருமானை இந்த நாள்ல ஆராதனை செய்து, வழிபாடு செய்து, குறிப்பாக மலைத்தலங்கள்ல இருக்கக்கூடிய சிவபெருமானை போய் கிரிவலம் செய்து வழிபடுவது அப்படிங்கிறது இந்த நாள்ல விசேஷமானது. சொன்னதும் எல்லாருக்கும் ஞாபகம் வர ஒரே கோயில்
திருவண்ணாமலை தான். நான் ஏற்கனவே சென்ற ஆண்டு பதிவுகள்லயே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். திருவண்ணாமலையில நெனச்சு பார்க்க முடியாத அளவுக்கு கூட்டம் இருக்கிற நாள். அதனால அங்க முடியலன்னு வருத்தமே படாதீங்க. உங்க ஊர்ல பக்கத்துல என்ன மலைத்தலம் இருக்கோ அங்க போய் கும்பிடுங்க. மலையே இல்லம்மா, சிவன் கோயில் மட்டும் தான் இருக்கு அப்படின்னா, தாராளமா அங்க போய் நம்ம வழிபாடு பண்ணலாம். ஒண்ணும் பிரச்சனையே இல்ல. வாய்ப்பு இருக்குங்கிறவங்க அத செய்து கொள்ளலாம். இல்லன்னா நம்ம ஊருக்கு பக்கத்துல இருக்கிற கோயிலும், நம்ம ஊர்ல இருக்கிற கோயிலுமே ரொம்ப ரொம்ப விசேஷமானது தான். அதனால அங்க போய் சிவபெருமானை இந்த பௌர்ணமி நாள்ல வழிபாடு செய்றது மனதுக்கு அவ்வளவு சந்தோஷத்தை பெற்றுத்தரும். அடுத்ததா இந்த பௌர்ணமி நாள்ல ரொம்ப சிறப்புக்குரிய ஒரு வழிபாடு அம்பிகையினுடைய வழிபாடு. பொதுவா அம்பாளே ஒரு பௌர்ணமி மாதிரி தான் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும்? அபிராமி பட்டர் தான் ஞாபகம் வரும். அபிராமி பட்டர் அம்பிகையை அப்படித்தான் பார்த்தார். எப்போதுமே அவள் எப்படி இருக்கிறாளாம், அவ்வளோ அழகா அற்புதமா அந்த முழு நிலவு போலவே அவள் கண்களில் காட்சி தருகிறாள் அப்படின்னு தான் சொல்றார். அதனால அந்த அழகான அம்பிகையை இந்த பௌர்ணமி நாள்ல, சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நம்ம வழிபாடு பண்ணினோம் அப்படின்னா ரொம்ப விசேஷமான நலன்கள் நமக்கு உண்டு. அதுவும் நாம வழிபாடு பண்ணலாம். இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு பெருமாளை வழிபடக்கூடியவர்கள் சத்தியநாராயணர் பூஜை, பௌர்ணமி தோறும் செய்யக்கூடிய சத்தியநாராயணர் பூஜை நான் செய்தும் காட்டியிருக்கிறேன். அதுக்குரிய கதைகளும் சொல்லியிருக்கிறேன். அது உங்களுக்கே தெரியும். லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் சேர்க்குறேன். தேவைப்படுறவங்க போய் அந்த கதையை போட்டு கேளுங்க. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒன்று. ஏன்னா அன்னைக்கு மதுரையில் கள்ளழகர் திருவிழா, அழகர் வைகை ஆற்றில் இறங்கக்கூடிய விழா. அந்த நாளில் சத்யநாராயணர் பூஜை செஞ்சதுன்னா அது ரொம்ப விசேஷம் இல்லையா? அதனால வாய்ப்பு இருக்கிறவங்க சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சத்யநாராயணர் பூஜையை செஞ்சுக்கலாம். கள்ளழகர் மதுரையிலே வைகை ஆற்றிலே இறங்கக்கூடிய ஒரு அழகான சம்பவம், ஒரு அற்புதமான நிகழ்வு. மண்டூக மகரிஷியினுடைய சாப விமோச்சனத்திற்காக எம்பெருமான் நாராயணர் கல் அழகராக, நாராயணருடைய அந்த அழகு இருக்குதே, அது எப்படி இருக்குதா, உள்ளத்தை கொள்ளையடிக்கக்கூடிய அழகனாக, கள்ளழகனாக காட்சி தரக்கூடிய பெருமாள் அழகா அற்புதமா தங்க குதிரையில ஏறி அவர் வர்ற அழகை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். பார்க்க பார்க்க திகட்டாத அப்படி ஒரு திருவிழா அப்படின்னா அது வைகை ஆத்துல அழகர் எழுந்தருளக்கூடிய ஒரு திருவிழா. இந்த ஆண்டு அதிகாலை நேரத்திலேயே நமக்கு அவர் ஆற்றில் இறங்குகிறார். அந்த காலை நேரத்துல அழகா அப்படியே அந்த வைகையினுடைய சூழல்லையும் பெருமாளையும் நம்ம பார்க்கிற போது நம்முடைய மனசுல அவ்வளோ ஒரு சந்தோஷம், அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி இருக்கும். அதனால வைகை ஆற்றிலே இறங்கக்கூடிய கள்ளழகர் எப்படி மண்டூக மகரிஷியினுடைய சாபத்தை போக்குறாரோ அது மாதிரி நமக்கும் எவ்வளவோ சாபங்கள், எவ்வளவோ பாவங்கள் நமக்கு தெரியாது. அது அத்தனையும் நீக்கி வாழ்க்கையில நமக்கு ஒரு உயர்வை தரணும் அப்படின்னு பெருமாளையும் இந்த நாள்ல நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இப்படி எல்லார பத்தியும் சொன்னீங்களேம்மா, மிக முக்கியமா ஒருத்தரை நம்ம கும்பிடணுமே, சித்திரகுப்தர், அவரை மறந்துட்டீங்களேம்மா அப்படின்னு நினைப்பீங்க. மறக்கல, நான் உங்களுக்கு கண்டிப்பா சொல்லுவேன். நம்ம ஏற்கனவே நிறைய பதிவுகள்ல சித்திரகுப்தரை பத்தியே நம்ம பேசியிருக்கிறோம். இந்த சித்திரகுப்தர் யார் அப்படின்னா யமனுடைய கணக்காளர். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இன்னொன்று மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. என்ன தெரியுமா? நம்முடைய பாவ புண்ணிய கணக்கெல்லாம் அவர் தான் எழுதுறார். அதனால நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சித்திரகுப்தரனை நம்ம சில முறைகள்ல எல்லாம் நிறைய நைவேத்தியங்கள், நிறைய பொருட்கள் இதெல்லாம் வச்சு நம்ம அவரை வழிபாடு பண்ணோம்னா நம்முடைய பாவ கணக்கெல்லாம் மாத்திட்டு அப்படியே நமக்கு புண்ணிய கணக்கா எல்லாத்தையும் எழுதிடுவார் அப்படின்னு. சத்தியமா அப்படிலாம் எந்த கணக்கையும் மாத்தி எழுத மாட்டார். கணக்கை மாற்றி எழுதுறதுக்கு அவர் என்ன இங்கே வேலை செய்கிறவரா? கணக்கை மாற்றி எழுதுகிற வேலையெல்லாம் மேல் உலகத்தில் கிடையவே கிடையாது. இங்கேயே ஒழுக்கமாக, நியாயமாக, நீதியாக வாழக்கூடியவர்கள் அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க இல்லையா? அப்போ ஒரு கடவுள் கணக்கை மாற்றுவார்னா எப்படி மாற்றுவார்? அதெல்லாம் மாற்ற மாட்டார். அவர் என்ன செய்வார் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. பாவம் செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணத்தை நம்முடைய மனதிலே வளராமல் நம்மை காப்பாற்றுவார். அவ்வளோதான். அது இப்படி ஒரு நிமிஷத்துல அது தோன்றிடும். ஒரு நிமிஷம் கூட ஆகாது, வினாடி, ஒரு வினாடியில இப்படி தோணிடும் ஒரு மனுஷனுக்கு. இவன் எப்படி நல்லா இருக்கிறான், இவனை நம்ம நல்லா இருக்க விடக்கூடாதே அப்படின்னு தோணிருச்சுன்னா அவனை கெடுக்கிறதுக்குன்னே வேலை செய்வான். பல பேர் தான் வாழ்வதற்கு உழைக்கிறார்களோ இல்லையோ, பிறரை வஞ்சிப்பதற்கும் பிறரை கெடுப்பதற்கும் உழைக்கக்கூடிய நேரம் இருக்கு பாருங்க, அது ரொம்ப ஜாஸ்தி. எப்படி இவன் நல்லா இருக்கிறா, எப்படி இவளால மட்டும் வளர முடியுது, எப்படி இவளால இந்த மாதிரி எல்லாம் வாழ முடியுது, ஏதாவது ஒண்ணு பண்ணி இவளை கெடுக்கணும் அப்படின்னு அதை யோசிக்கிறதுக்கு, இவனை நல்லாவே இருக்கக்கூடாது அப்படின்னு அவனை பத்தி யோசிக்கிறதுக்கு நேரத்தை நிறைய ஒதுக்குறது அப்படிங்கிற அந்த எண்ணம் எல்லாம் எப்ப ஏற்படுது தெரியுமா? அப்படி ஒரு வினாடியில ஏற்பட்டுருது. இந்த எண்ணத்துக்கு தீனி போட்டு அதை வளர்த்து 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 நிறைய பாவத்தை சேர்த்துக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணணும்? அந்த எண்ணம் வளர விடாம இருக்கணும்னா இந்த சித்திரகுப்தன்ட்ட பிரார்த்தனை பண்ணணும். என்ன பிரார்த்தனைனா,
எனக்கு பாவ கணக்கு பெருகக்கூடாது, புண்ணிய கணக்கு எனக்கு அதிகரிச்சுக்கிட்டே போகணும். என்னுடைய புண்ணியம் அதிகரிக்கணும்னா என்ன பண்ணணும்? நல்ல மனசு இருக்கணும். யாரா இருந்தாலும் நல்லா இரு, சந்தோஷமா இரு, மகிழ்ச்சியா இரு. ஒண்ணே ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. அவனவன் செய்கின்ற வினையின் பயனை அவனவன் அனுபவித்தே தீருவான். நாம யாருக்கும் புதுசா போய் ஒன்ன செஞ்சு தான் அவன வளர்க்கணும்னோ, அவன கெடுக்கணும்னோ அவசியமே கிடையாது. நமக்கு என்ன கடமையோ, நமக்கு என்ன வேலையோ, அந்த வேலைய நம்ம ஒழுங்கா பார்த்தா போதும். நமக்கு இறைவன் அந்த புண்ணிய கணக்கை பெருக்கிக் கொண்டே போவார். பாவ கணக்கை ஏங்க ஏத்துவானே! புண்ணிய கணக்கை ஏத்திக்கிட்டே போலாம் இல்லையா? அப்போ பகைவனும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த எண்ணத்தை எனக்கு கொடு. நல்ல சிந்தனையை எனக்கு கொடு. பழிவாங்குற எண்ணத்தை எனக்கு குடுக்காதே. பிறரை பார்த்து பொறாமைப்படக்கூடிய எண்ணத்தை குடுக்காதே. இதெல்லாம் தான் என் பாவத்தை ஏற்றும். அப்படி எண்ணம் இல்லாது புண்ணியமான எண்ணத்தை தான். இத தான் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சித்திரகுப்தன்ட்ட கேட்கணும். இல்லாம ஏற்கனவே செஞ்சது எல்லாத்தையும் நீ அப்படியே தலைகீழா மாத்திரு அப்படின்லாம் சொன்னாலாம் மாத்த மாட்டார். அவருக்கு ஒரு நோட்டும் பேனாவும் வச்சு கும்பிடணும் அப்படிங்கிற ஒரு வழக்கம் இருக்கு. ஏன்னா வருடத்தினுடைய துவக்கம் ஆரம்பிக்குது அப்படிங்கிறதுனால பல பேர் வந்து இந்த புது கணக்கு எழுதுறது சித்திரையிலிருந்து ஆரம்பிப்பாங்க. அப்படி ஆரம்பிக்கிறவங்களுக்கு புதுசா துவங்குறதுனால முழு நாளாகிய பௌர்ணமி அன்னைக்கு ஒரு நோட்டும் பேனாவும் வச்சு வழிபாடு செய்யறது அப்படிங்கிற ஒரு வழக்கம் அப்படிங்கிறதும் இருக்கு. இப்ப இந்த நாள் முழுக்க நம்ம எந்தெந்த தெய்வங்களை எல்லாம் வழிபாடு பண்ணலாம், அதுல உங்களுக்கு எந்த வழிபாடு தேவையோ, நாங்க பெருமாளையும் கும்பிடணுமா, முருகனையும் கும்பிடணுமா, சிவனையும் கும்பிடணுமா, அம்பாளையும் கும்பிடணுமா, எவ்வளோ பேரை தான் கும்பிடுறது அப்படிலாம் இல்லை. உங்களுக்கு எது வழிபாடோ அந்த வழிபாட்டை நீங்க எடுத்துக்கோங்க. இந்த திருவிழா நாள்ல நாம செய்யக்கூடியது மாலை நேரத்துல ஒரு 6 மணி 7 மணிக்கு மேல நிலவு வந்த பிறகு தீபங்கள் ஏற்றி வைத்து, நெய் தீபங்கள் ஏற்றி வைத்து, அதாவது உங்களுக்கு எத்தனை எண்ணிக்கை பிடிக்குதோ அத்தனை எண்ணிக்கையில நெய் தீபங்கள் ஏற்றி வைத்து சித்ரா அன்னங்கள் செய்து வைத்து இரவு நாம சுவாமிக்கு அதை நைவேத்தியம் பண்ணிட்டு நாம எல்லாருமா சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடணும். சித்ரா பௌர்ணமிக்கே விசேஷம் சித்ரா அன்னம் சாப்பிட்றது தான். ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா நம்முடைய பெரியவங்க எல்லாரோடையும் சேர்ந்து சாப்பிடுகிற ஒரு வழக்கத்தை ரொம்ப காலமா கடைபிடிச்சிக்கிட்டே தான் இருந்தாங்க. சமீபமாக தான் அது எல்லாமே மாறி போச்சு. அவங்கவுங்க தனித்தனியா சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா நீங்க பாருங்களேன், நம்ம வீட்ல எப்பயுமே ஒரு பொருள், ஒரு சாதமோ குழம்போ எதுவுமே காலி ஆகல, யாருமே சாப்பிடல அப்படின்னா, வீட்டில் ஒரு வயசான பாட்டி இருந்தாங்கன்னா, இங்க வா எல்லாரும் வாங்க, ஆளுக்கு 2 உருண்டை பிடிச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாதத்துல எல்லாத்தையும் மொத்தமா கொட்டி, அதுல காய் இருந்தா அதையும் கொட்டி, அந்த சாம்பாரையும் கொட்டி எல்லாத்தையும் ஒண்ணா பெரட்டி அப்படியே ஆளுக்கு ஒரு உருண்டை எடுத்து கொடுத்தாங்கன்னா, பசிக்கல எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னவங்க கூட இன்னும் 2 கொடு, இன்னும் 2 கொடு, இன்னும் 2 கொடுன்னு கேட்டு கேட்டு சாப்பிட்ட காலம் அப்படின்னு ஒண்ணு இருந்துச்சு. எதனால? கூடி இருந்து மகிழ்வது, கூடி இருந்து உண்ணுவது அப்படிங்கிறதுல ஒரு பெரிய மன சந்தோஷம் இருக்கு. இன்னைக்கு எந்த நோயை நம்ம எடுத்துக்கிட்டாலும் அந்த நோய்க்கு நமக்கு இருக்கிற மனக்கவலை, மன அழுத்தம் அப்படிங்கிறது ஒரு காரணம்னு சொல்றோம். இந்த மன அழுத்தம் போகணும்னா கொஞ்சம் வாய் விட்டு சிரிக்கணும், சந்தோஷமா 4 பேர்கிட்ட பேசணும். அதுக்கு ஒரு நாள் அப்படிங்கிறத தேர்ந்தெடுத்து பண்ண முடியாது. அதனால தான் நம்ம பெரியவங்க அன்றாடம் எல்லாரோடையும் சேர்ந்து சாப்பிட்டோம்னா வாய் விட்டு பேசி சந்தோஷமா சிரிச்சு மகிழ்ச்சியா ஒரு நாளினுடைய மனச்சுமையை குறைச்சிடலாம். அப்படி ஒரு நல்ல நாள் இந்த பௌர்ணமி அன்னைக்கு. அந்த நிலவை பார்த்துக்கிட்டே வீட்டில் இருக்கிற எல்லாரோடையும் சேர்ந்து உட்கார்ந்து அவங்கவுங்களுக்கு பிடிச்சமான ஒரு நல்ல சாப்பாட்டை பகிர்ந்து கொண்டு, நீ சாப்பிடு, நீ சாப்பிடு, நீயும் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்கு தான் இந்த சித்ரா அன்னங்கள் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு நாமும் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. இதில் உங்களுக்கு எதெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அதெல்லாம் கண்டிப்பாக செய்யுங்க. இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள், உற்றார் உறவினர்களோட கண்டிப்பாக பகிர்ந்து கொள்வீங்கன்னு நினைக்கிறேன். நம்முடைய ஆத்மஞான மையம் யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலேயே பார்க்குறீங்கன்னா பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றொரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி. நன்றி, வணக்கம்.